சரியா? நீங்க மட்டும் பார்த்து சரியா? ஓகே ஓகே. ஓகே. ம். உங்க எல்லாரும் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கா பிள்ளைகள் எல்லாருக்கும்? இருக்கு இருக்கு இருக்குண்ணா. சார். இப்ப முன்னு அபிஷானுக்கு இருக்கா? இல்ல சார். அபிஷானுக்கு ஃபோன்லன்னா அந்த இது செய்ய இயலாது. ஃபர்ஸ்ட் கால் கொஞ்சம் செய்ய இயலாது. இப்போ நம்ம ஜூடோ கோட் செஞ்சிட்டோமா தம்பி? ஜூடோ கோட் கிளாஸ் செஞ்சோமா? ஓ சார். நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன் ஜூடோ கோட்ல. நோட்ஸ் எல்லாம் ஓ ஓ. நான் கொடுத்துட்டேன். ரைட். இன்னைக்கு போடுங்க ஃபர்ஸ்ட் கால். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கால் கொஞ்சம் படிப்போம். ம். ஜூடோ கோட்ல ஒரு ஒர்க் ஒன்று செய்வோமா? ஒரே ஒரு ஒர்க் ஒன்று ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ம். ஓ பார்ப்போம். சார். ம். பார்ப்போமே. ம். இது செஞ்சோமா? ஒரு வயது வந்து 18க்கு கூடயா இருந்தா, ஒரு வயது 18க்கு அதிகமா இருந்தா அவர் அடல்ட், குறைவா இருந்தா சைல்டு. அப்படி இல்லாட்டி சைல்டு. அப்படி கேள்வின்னு கொடுத்தேனா அபிஷா? வயது 18க்கு 18 ஓ கொடுத்தேன். அப்படி கேள்வி ரென்சி ஓ கொடுத்தேன். சார். செஞ்சு முடிச்சிட்டோமா ஃபுல்லா? சூடோ கோட் போலோ சாட்லாம் செஞ்சிட்டோமா? ஓ சார். செஞ்சோமா ஓ செய்யலையா? சார். ஸ்க்ரீன்ல நான் காட்டுறேன் பாருங்க. பாருங்க. பாருங்க இந்த கேள்விக்கு விட. பாருங்க பிள்ளைய. அதாவது நம்ம வந்து போலோ சார்ட் எப்படி செய்யணும்? இது தீர்வுனா, அதாவது தெரிவு. சாரி, தெரிவு. செலெக்ஷன். 18 வீதம் அதிகமாக இருந்தால் அவர் அடல்ட், இல்லாட்டி அவர் சைல்டு. செஞ்சமா பிள்ளைகள் இப்படி இருக்க இல்லையானு? ஓ சார். ஓகே ஓகே. செஞ்சமா அது? ரைட். ஓகே. ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க பார்ப்போம். ம். ஒரு எண்ணானது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா கண்டுபிடிக்கிறமான இது எழுதுங்க. ஒரு எண் உங்களுக்கு ரெட்டை எண் ஒற்றை எண் தெரியும் தான் எல்லாருக்கும். இந்த கேள்வி எழுதுங்க பார்ப்போம். சார். இந்த கேள்வி எழுதுங்க. யாரு பேர ஃபாத்திமா? என்ன பேர்? நபா. சார் ரைட். நீங்க வந்து இந்த இப்படி செய்யுங்க. உங்களுக்கு அந்த ஃபாலோ சார்ட் தெரியுமா? 3 தெரிவு, தொடரி மீள்செயல். தொடரை, மீல்ஸ் 3 விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நாலேஜ் ஓம் இருக்கா? சார். ரைட். ஓகே. ஓம் இன்றைக்கு சார். இன்றைக்கு இந்த கேள்வி எழுதுங்க. இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அதான் நான் ஜூடோ கோட்டும் படிச்சிட்டோம். ஃபாலோ ஷாட் இது நான் ரிவிஷன் செய்வோம். சரியா? ம். ஓகே சார். ஓகே ரைட். மூணாவது ரெண்டாவது இந்த கேள்வி எழுதுங்க பிள்ளையா. ஒரு எண்ணானது ஒற்றை எண்ணா அல்லது இரட்டை எண்ணா என கண்டுபிடிப்பதற்கான சார்ட் ஜூடோகோட் என்பவற்றை தருக. ஜூடோகோட்க்கு நான் தமிழ்ல சொல்றது போலி குறிமுறை. குறிமுறை. ரைட். ஓகே. இது யாருக்கு செய்ய இயலும் அது? சார் எனக்கு செய்யணும் சார். வெரி குட். செய்யுங்க பார்ப்போம். எல்லாம் செய்யுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணி செய்யுங்க பார்ப்போம். ரைட். பரவாயில்ல, 7 பேர் வந்திருக்கிறீங்க. தனு, தனு, இஷாரா, always you are not, you can understand Ishara. Okay. Abhishan, Ishara, Rizni. Right. எந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்க பிள்ளைகளா. பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அனுப்பி விட்றேன் நான். ஓகே. ம்.
இந்த நோட்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப அனுப்புறது பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். செஞ்சவங்க எனக்கு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி அனுப்புங்க. நுபா அந்த ஃபாத்திமா டப்பாவுக்கு ஏழுமா செய்ய. ஓ சார் ட்ரை பண்றேன். ட்ரை பண்ண. வெரி குட். ரிஸ்னி, யூ கேன் டூ. நோ சார். நோ நோ. ரைட், ஓகே. ருஷ்னிக்கு இயலாது. சும்மா ரிஸ்னி சும்மா படம் மட்டும் வரைங்க பார்ப்போம். அந்த ஆரம்ப முடிவு இது கொஞ்சம் கஷ்டம். சரி, நான் சும்மா வரைங்க பார்ப்போம், எப்படி மார்க்ஸ் பார்ப்போம். அதாவது பிள்ளைங்க ஒரு எண்ணு ரெட்டைனா ஒற்றைனா எப்படி கண்டுபிடிப்போம் சொல்லுங்க பார்ப்போம். ரெண்டால ஒரு டிவைட் பண்றது. ஒரு எண்ணை வந்து ரெண்டா டிவைட் பண்ணோம்னா ஒரு எண்ணை ரெண்டா பண்ணி மீதி வந்தா என்ன அது? மீதி ஒன்று வந்தா அது ஒற்றை எண், மீதி ஜீரோ இல்லாட்டி வந்தா ரெட். ரைட், ஜீரோ வந்தா அது ரெட்டேன். ஓகே பிள்ளைகள், அதை நீங்கள் போடணும்னா இப்போ உதாரணம் வந்து ஒரு எண்ணை வந்து என்னென்னு எடுக்கும், இல்லை எக்ஸ்ன்னு எடுப்போம். ஒரு எண்ணை எக்ஸ்ன்னு எடுப்போம். இப்போ அந்த எக்ஸை வந்து நான் ரெண்டால பிரிப்போம். ரெண்டால பிரித்து மீதி வந்துச்சுன்னா மொட்டுன்னா மீதினா பிள்ளைகள் அப்படிதானே? படிக்கலாம். அதை கொஞ்சம் சொல்லித்தாரேன், சார். கொஞ்சம் இருங்க. இதை பாருங்க பிள்ளைகள், இங்கே பாருங்க. இதை பாருங்க, இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் விளங்குதான்னு தெரியல உங்களுக்கு, கொஞ்சம் பாருங்களே. கொஞ்சம் இந்த ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார். பாருங்க, மொட்டுன்னா என்னன்னு விளங்குதா? ஒரு விஷயம் ஒன்று போட்டிருக்கேன். மொட்டுன்னா பிரிக்கப்பட்ட தடவைகள் போக மீதியை மாத்திரம் வெளியீடாக தரும். இங்க பாருங்க. ஒன் இதுக்கு எப்படி விட வரும்? இங்க பாருங்க பிள்ளைங்க, இங்க பாருங்க. இங்க ஏ 10 பி 20. என்ன மேல பாருங்க, கணக்கு பாருங்க, எல்லாம் கணக்கு பாருங்க பிள்ளைங்க, கணக்கு பாருங்க பிள்ளைகள். இது விளைஞ்சி தானே? இங்க கணக்கு பாருங்க, விளங்குதா? ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகளா இருக்கு இந்த ஸ்கிரீன்? அங்கே பாருங்க, ஓம். இங்கே ஏ 10 பி 20. அப்போ கூட்டல் அது தெரியும் தானே உங்களுக்கு? 10 20 30. ரெண்டாவது அது தெரியும் தானே? இங்கே இப்போ ஏல இருந்து பிஏ கழிச்சா -10. உங்களுக்கு தெரியும், எல்லாம் மேத்ஸ் சேலும் தானே உங்களுக்குண்ணா? மேத்தமெட்டிக்ஸ் சேலும். சரிண்ணா? 10லேருந்து 20 போனால் மைனஸ் இந்த அடையாளம் வந்தால் 200ண்ணா. 20 10ஆல் இங்கே பாருங்க, இது பிரிச்சா 20 10ஆல் பிரிச்சா 2. டிவைட் உங்களுக்கு தெரியும்ண்ணா. என்ன பிள்ளை? 20 10ஆல் பிரிச்சா தசமங்கள்ண்ணா. ஆ 20 மேல் 10 2 தானே விட தசமத்தில் பார்த்தா தர 100. என்ன பிள்ளைகள், அது ஓகேயா? இது ஓகேயா? இங்கே இதை பாருங்க, இதை நான் எழுதி போடுறேன். இதை இதை கொஞ்சம் எழுதுறேன் நான். அங்கே பாருங்க, இது வந்து மொட்டுன்னா பாருங்க பிள்ளைகள், 9 இருக்கு தானே? 9 இருக்கு தானே? நீங்கள் சரி, 9 வந்து நம்ம 5ஆல் பிரிக்க போகிறோம். இதனால் 5ஆல் பிரிக்க போகிறோம் பிள்ளைகள். அப்போ 9ல் எத்தனை 5 இருக்கு? ஒன்று. ஆண்டு ஓர் 5 5. மீதி 4ண்ணா. அப்போ மீதி 4 தான் சொல்றது மொட். இதான் போல இதுதான் மோட். மீதி 4 தான் இங்கே வருது. விளையாதா இல்லையா? மீதியை தான் 4ன்றோம். ஓகே, சரியா?
ரைட். ஓகே. அப்ப அப்ப செய்வோம், ட்ரை ஆன் பண்ணி அந்த கணக்கு செய்வோம். ம். அப்ப இந்த 5 மோட் 2 5 2ஆல பிரிச்சா மீதி 1 விடிய போட பிள்ளைகளா? வேணாம் சார். ஓகே வேணாமா? சார். சரி சரி, ஓகே. ட்ரை ஆன் பண்ணுங்க பார்ப்போம். சார், ம், சொல்லுங்க பாத்திமா. இதுல இந்த அஹ், எண்ணுக்கு பதிலா எக்ஸ்ன்னு கொடுக்கணுமா? என்னன்னு என்னன்னு கொடுக்கறது தான் பெட்டர். எக்ஸ் கொடுத்தாலும் பிள்ளைன்னு இல்லை, சரியா? என்னாவது என்னதான் வளமையாக கொடுக்கணும், சரியா? ஓகே சார். என்ன தான் கொடுக்கணும், அதுதான் ரூல்ஸ். சும்மா அந்த மேத்தமெட்டிக்ஸ்ல எல்லாம் எக்ஸ் தெரியாக்கணியம் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்னு தான் எடுப்பீங்கன்னா ஓ சார். அச்சர கணக்கு வேலை செய்யக்குள்ளனா பிள்ளைன்னு சொல்லலாம். நீங்கள் என்னென்ன எடுங்க. ஓகே. சரி சார், போட்டேன். விட போட்டிங்களா தம்பி? ஓகே, நான் பார்க்குறேன். பார்க்குறேன் தம்பி. 8 பேர் வந்திருக்கு. யார் அந்த ஒரு ஆள்? அபிஷா. பரவாயில்ல, அபிஷா நல்ல பிள்ளைனா செய்தாரு. ரைட். மற்றவங்க எப்படி பிள்ளைகள்? சார், சொல்லுங்க நபா. நான் உங்களுக்கு அந்த அந்த அனுப்பியிருக்கீங்கன்னா ஃப்ளோ சார்ட் மட்டும் செஞ்சு அனுப்பிக்கேன். சரியான்னு பாருங்க. அஹ், பார்ப்போம். நான் பார்க்குறேன். ஓப்பன் பண்ணி ஓப்பன் ஆகுது.
சரி. ம். ம் சரியா ஓகே. இந்த ஷேப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். ஆரம்ப முடிவு சரியா. ஓகே ஓகே சார். சரி குட் சரி. ம் ஈஸி தானே இது, செய்யலாம் தானே, உங்கள் நாலேஜ் ஒன்று இருக்கு உங்களுக்கு. அபிஷாண்டி பார்ப்போம். அபிஷா அவங்க திருப்பி அனுப்புறீங்களா? ஓப்பன் ஆகுது இல்லையா அபிஷா? அபிஷா அபிஷா ரைட் ஓகே பிள்ளைகள், நீங்கள் ஆன்சர்ஸ் கொஞ்சம் பாருங்க. நீங்கள் செஞ்சதெல்லாம் ஓகே, வெரி குட். நம்பா குட், வெரி குட். தேங்க்யூ. நம்பா வெரி குட் குட். யூ கேன் கெட். இப்படி படிச்சீங்கன்னா A1 வரும் உங்களுக்கு. A1 எடுக்கலாம். சரி. தேங்க்யூ அப்படி சார். ஜூடோ கோட்டும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெஸ்னி ரெஸ்னி Yes. ரெஸ்னி இப்போ தமிழில் எழுதலாம், இங்கிலீஷ் எழுதலாம். அதாவது ஆரம்பம் முடிவு இன்புட், அதாவது என்னென்ன நம்பை உள்ளிடுதல். சரியா இஸ் அதை வந்து என்ன நம்பை வந்து வகுத்தால் பிரித்து மீதி வந்தால் பூஜ்ஜியம் வந்தால், வகுக்கும் போது மீதி வந்தால் பூஜ்ஜியம் வந்தால் எஸ்ன்னு போட்டு அது என்ன ப்ரெக்கெட் போடணும் பிள்ளைங்க, இல்லாட்டி பிள்ளை. சரியா ப்ரெக்கெட் கொஞ்சம் போட்டு இந்த இன்வெர்ட் கமா சாரி ப்ரெக்கெட்டில் இந்த சிமிகோலன் போடணும். யார் நம்ம நம்ப நம்ப பாத்திமா ஓகே சார். நம்ம ஓகே நம்ம ஷுட் கட்டாயம் போடணும். சரியா அது சின்ன மிஸ்டேக், திருத்தி கொள்ளுங்க. சரியா இரட்டையன் மீதி வந்தா சரியா, மீதி வராட்டி அது இரட்டையன், மீதி வந்தா அது ஒற்றையன். ஓகே பிள்ளைகள், அழகா எழுதி கொள்ளுங்க. ஜூடோ கூட்டம் எழுதியிருப்பீங்க எனக்கு. பிகின் எண்ட் தெரியும், இன்புட் என், இஃப் மோட் மீதி வந்தது தென் டிஸ்பிளே. இது இங்கிலீஷில் தான் எழுதணும். உங்க அழகா எழுதி கொள்ளுங்க. இதே இதே கணக்கு தான் மாறி மாறி வருது பிள்ளைகள். ஓகே எழுதி கொள்ளுங்க அதை. அழகா எழுதி கொள்ளுங்க. இதே மாதிரி வரையணும். சரியா நம்ம நபா இதே மாதிரி வரணும். ம் ஓகே சார். சார் சூடோ கோட் எழுதுறதுக்கு வருமா? ஓ எழுத வரும் சுடுக்கோள். சரியா ஓகே. அதை ஸ்டார்ட் எண்ணை உள்ளிடுதல், பூஜ்ஜியம் வந்தால் இரட்டையன் என அச்சிடுதல், இல்லாட்டி ஒற்றையனை அச்சிடுதல். கட்டாயம் இப்படி எழுதணும். சரி அச்சிடுதல். டிஸ்பிளே டிஸ்பிளே வேர்டும் போடணும் அன்னைக்கு நான். சரி கூடுதலாக நீங்களாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்களா? ஓ சார். சாட் ஜிபிடியில் கேட்டால் வெளியே அழகாக சொல்லுவோம். சரியா தமிழில் இங்கிலீஷில் ஷர்ட்டில் போட்டிங்கன்னா அது அழகாக படிக்க வேண்டிய விஷயத்த அழகாக சொல்லும். சரியா ஷர்ட்டில் அப்படி இந்த அந்த கேள்வி கொடுத்தீங்கன்னா அழகாக கொடுக்கும் நம்பா. சரியா ம் ஓகே சார். கஷ்டமான கேள்வி வந்து சேட்டில் போட்டு விடையை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க. ஓகே அழகாக விட வரும். ஐசிடினால நிறைய டேட்டாஸ் இருக்கு அதில். ஓகே ம் ஓகே சார். அது ம் ஓகே நம்ம இன்னைக்கு புது பகுதி ஒன்று போவோம். ஏன்னா இப்போ 4 கிளாஸ் போயிடுச்சுனாலும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. சரி பிள்ளைகள், புதுசாக இன்னைக்கு லெசன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. ரைட் போடுங்க. இன்னைக்கு பஸ்கல்னு போடுங்க. நோட்ஸ் கொஞ்சம் எழுதும். பஸ்கல் இது ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பிள்ளைகள். சரி அதை ரன் பண்ண பார்ப்போம். ரன் பண்ண ஆன்சர்ஸ் வரும். அதான் உதாரணம் வந்து வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு ஒரு வேர்டை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதுக்கு கோட் கொடுத்தா
அந்த வேர்ட் டிஸ்பிளே ஆகும். மற்றது 1 தொடக்கம் 10 வரையில இரட்டை எண்கள் அது வந்து ஒரு கோடன் கொடுத்தா நம்ம டைப் பண்ணால் அந்த நம்பர்ஸ் எங்களுக்கு ரன் பண்ணும்போது ரன் ஆகும். சரியா? பூலியன் எண்கள் சம்பந்தமா பூலியன் சரி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய போகிறோம். போடுங்க தலைப்பு. பஸ்கால் என்றால் என்னன்னு நம்ம கொஞ்சம் எழுதிக்கொள்வோம். எழுதிக்கொள்ளுங்க. பஸ்கால் ப்ரோக்ராமிங் போடுங்க. பஸ்கால் ப்ரோக்ராமிங் போட்டு ம், போட்டு இந்த முதலாம் நோட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. கொஞ்சம் இருங்க. புக்கை கொஞ்சம் எடுத்துடுறேன். கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். டெக்ஸ்ட் புக்கை கொஞ்சம் எடுத்துடுறேன். நீங்கள் வேணால் நோட்ஸை கொஞ்சம் எழுதுங்க. நோட்ஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க பிள்ளைகள். எல்லாருமே டெக்ஸ்ட் புக் இருக்கா பிள்ளைகள்? ஓ டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வாசிப்பீங்களா நீங்கள்? வாசிக்கிற பழக்கம்னா இருக்க மாதிரி எனக்கு விளங்கலை. வாசிக்கிறீங்களா? ஓ சார். வாசிக்கணும் வாசிக்கணும். சரியா? இல்லாட்டி கஷ்டம். புக்கை கொஞ்சம் வாசிச்சாதான் நம்ம கொஞ்சம் செய்யலாம் பிள்ளைகள். சரியா? எனக்கு நபாக்கு நோட்ஸ் நீங்கள் அனுப்புகிறேன். இப்போ 8:50 மாதிரி எல்லாத்துக்கும் நோட்ஸ் அனுப்புகிறேன்னா. ஓகே. ரைட் ரைட். அடையாளம் காணி. ரைட் பிள்ளைகள். இந்த ஸ்க்ரீன் விளங்குதா உங்களுக்கு? கிரேட் 11 புக் ஸ்க்ரீன் விளங்குதான்னு பாருங்க. ஓ சார். ரைட். தலைப்பு போட்டிங்களா? அந்த தலைப்பு போடுங்க. அதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. போடுங்க. பஸ்கால் செய்நிரல் மொழின்னு போட்டு அடையாளம் காணின்னு போடுங்களே. இதை கொஞ்சம் எழுதுங்க. அதாவது அடையாளம் காணி என்பது ஒரு மாறியாகும் அல்லது மாறிலி அல்லது செய்நிரலை அறிமுகம் செய்ய பயன்படுத்தப்படும் பெயர். அதாவது ப்ரோக்ராமுக்கு நம்ம கொடுக்குற பேரை குறிக்கும். அதாவது ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போனால் அதுக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்க போகிறோம் பிள்ளைகள். அந்த பேரை தான் சொல்கிறது ஐடென்டிஃபையர். சரியா? நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போகிறோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய பேரை தான் சொல்கிறது அடையாளம் காணின்னு. சரியா? இந்த அடையாளம் காணியை பயன்படுத்தி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எப்படித்தான் அந்த எந்த வகையில் அந்த பேரை கொடுக்குறோம், என்ன மாதிரி நேம் கொடுக்க போகிறோம், அதுக்கு அந்த 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 ப்ரோக்ராமுக்கு நம்ம என்ன மாதிரி பேரை கொடுக்கணும், அந்த ரூல்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகே? விளைஞ்ச நான் சொன்ன விஷயம். ஓ இப்போ சார். நம்ம ஒரு பேர் ஒன்று வச்சா அதுக்கு என்ன மாதிரி பேரை வைக்கணும். சரியா? இந்த மாதிரி பேரை வைக்கணும். அது சம்மந்தமாக படிக்க போகிறோம். சரியா? அந்த ப்ரோக்ராம் எழுதிட்டீங்களா? அதை இதை கொஞ்சம் எழுதிக்கொள்ளுங்க. நான் மார்க் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது. எழுதிட்டு சொல்லுங்க. தம்பி அபிஷான், ரிஷ்ணி, எல்லாம் எழுதிட்டு சொல்லுங்க. திஹாத், ஓகே சார். துஷாரா எழுதி சொல்லுங்க. எங்களுக்கு
தனு போயிருச்சு போல நான் கவரேஜ் எல்லாம் கதைச்சு படிப்போம். விளங்காட்டி விளங்காம சொல்லணும். கதைச்சு படிப்போம். ஏன்னா கிரேட் 10 வந்து 60% நீங்கள் வந்து ஓகேயான்னு சொல்லுங்க. கிரேட் கிரேட் 10 வந்து பிள்ளைகள் 100% செஞ்சுட்டு 65% உங்களுக்கு ஓ லெவலுக்கு வரும். அதனால் 10 வந்து எவ்வளோ மேக்ஸிமமாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? இப்போ முதலாம் தவணை பேப்பர் ஒன்று அது எழுதி முடிஞ்சு முதலாம் தவணை பேப்பர் ஒன்று நான் காட்டுறேன். முதலாம் தவணை பேப்பரை பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். ம் சும்மா காட்ட முதலாம் தவணை பேப்பர் ஒன்று எப்படி வரும்னு. உங்கள் சார் பிளஸ் கிரேட்ல கிரேட் 11 சிலபஸ் தானே கூட வரும். இல்லை இல்லை இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து கிரேட் 11 தானே படிக்க போகிறீங்க. கிரேட் 11ல் முதலாம் தவணைக்கு வந்து நீங்கள் முதலாம் பாடம் படிப்பீங்க, ரெண்டாம் பாடம் சில படிச்சிருப்பீங்க. இது 2 யூனிட் தான் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஓகே. ஆனாலும் உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், கிரேட் 11ல் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர் இப்படி தான் வரும். விளங்குதா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? முதலாம் தவணை பேப்பரை பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் விளங்குதா? ஆம் சார். ஸ்க்ரீன் பாருங்க என்ன மாதிரி கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க. கிரேட் 10ல் உள்ள எல்லா விஷயமும் வரும். 10ல் உள்ள விஷயம் 11ல் உள்ள நீங்கள் படிக்கிற பாடம் மட்டும் வராது. ஓகே. பார்த்தீங்கன்னா எல்லாம் 10 கொஸ்டின் தான் வரும். இந்த 10 கொஸ்டின் தான் எல்லாம் வரும். பேப்பரை செய்வோமா இப்போ? ஆ இந்த பேப்பரை இப்போ செய்வோமா? இப்பயா நம்ம எக்ஸாமுக்கு 2 நாளுக்கு முதல் செய்வோம் அதை. ஆ எக்ஸாம் டைம் செய்வோம். இப்போ இந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகே சார். ஆனால் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது தானே, அந்த டைம் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஓகே. காட்டுறேன், நீங்கள் அதை கைவிடக்கூடாதுன்னு சொன்னேன், அதை விடக்கூடாது. ஓகே. இந்த பாருங்க 11 படித்த துண்டு வருது இதா. இப்போ பஸ்கல் தான். ஓகே. இப்போ நான் படித்த ஓகே ஃபாலோ சார். சார்ட்ஸ் சரியா, அது வருது இதா. ஜூடோ கோட் வருது. ஓகே. ஜூடோ கோட் வருது. பஸ்கால் அது ஒரு 10 கொஸ்டின் மாதிரி தான் வரும். இந்த பகுதி 2 பாருங்க, பகுதி 2 பேப்பர்ஸை பாருங்க, பகுதி 2 கொஸ்டின்ஸை பாருங்க பிள்ளைங்க. தரவு தகவல்கள், இந்த லாஜிக் கேட்ஸ்னா லாஜிக் கேட்ஸ், நம்பர் சிஸ்டம், மற்ற பாருங்க கம்ப்யூட்டர் சிஸ்டம், உள்ளீட்டு சாதன வெளியீட்டு சாதனங்கள், லாஜிக் கேட்ஸை பற்றி வருது. இந்த நீங்கள் முதலாம் பாடம் ரெண்டாம் பாடமும் தான் உங்களுக்கு முதலாம் தவணைக்கு வருது. கிரேட் 11 தான் பாருங்க. இங்கே பாருங்க, இது பஸ்கால்னா பஸ்கால தான் படிக்க போகிறோம். அதான் ரைட். இது ஃபுல்லாக படிச்சுக்கிட்டோம் சார். ஓகே. ம் அந்த பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ரைட் பிள்ளைகள், எழுதிட்டீங்களா அதை? அடையாளம் காணி என்பது ஒரு மாறியாக அல்லது மாறிலி அல்லது திசை நிரல் அறிமுகம் செய்ய பயன்படுத்தப்படும் பேர். எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எஸ் சார். ஓகே ஃபைன். ரைட். எல்லாம் எழுதிட்டீங்களா? ரைட். ரைட். அதாவது அடையாளம் காணி பேரிடும் போது பின்வரும் விதிகளை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எழுதுங்க. அடையாளம் காணிய பேரிடும் போது பின்வரும் விதிகளை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். எழுதுங்க பாப்பா. இதெல்லாம் முக்கியமான நோட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சு எழுத இதை விஷயத்த தெரிஞ்சாதான் நம்ம வந்து ப்ரோக்ராம் ஒன்று செய்ய போகலாம். சரியா? நம்ம உங்களோட எல்லாம் கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் ரன் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் ஒன்று ரன் பண்ணுவோம். ஓகே. எழுதுங்க. முதலாவது எழுதுங்க பிள்ளைகள். பஸ்கல் மொழியின் ஒதுக்கு சொற்களை ரிசர்வ்ட் வேர்ட் பயன்படுத்த முடியாது. அதாவது இதெல்லாம் பயன்படுத்த வேர்ட் ப்ரோக்ராம் ரெடின் பிகின் இந்த வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சொற்களுக்கிடையே இடைவெளி இருத்தல் கூடாது. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு ஒன்று போடுவீங்க தானே, இப்போ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டுன்னு போடக்குள்ள எல்லாம் சிம்பிளாக போடலாமா? இல்ல. எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவீங்க. ஆனா அந்த மாதிரி சிஸ்டம் ஒன்று தான் இதில் இருக்குது. அதாவது நம்ம வந்து ஃபஸ்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் நேம் ஒன்று போடக்கூட இந்த விஷயங்களை பின்பற்றணும். சரியா? ம் ம்
அடுத்து பஸ்கல் மொழி ஒதுக்கு சொற்களை பயன்படுத்த முடியாது. அழகா அந்த உதாரணம் எல்லாம் போட்டு எழுதுங்க போல. அப்படியே ஃபுல்லா எழுதுறீங்க, எழுதுங்க. எழுதுனா தான் சரி பிள்ளைகள். இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன் இந்த பிடிஎஃப்பை. அந்த பழைய படிச்சதுக்கு பிடிஎஃப் எல்லாம் அனுப்புவேன். ஓகே, இதை ஃபுல்லா படிச்சு முடிச்ச பிறகு தான் அனுப்புவேன் இது ஃபுல்லா. எண்கள் ஆரம்பிக்க கூடாது, எல்லாம் எழுதுங்க. நான் எழுதின பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒன் பை ஒன். குட். ரைட். முதல்ல எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அபிஷான் எழுதுறீங்களா? ஓ சார். ஸ்கூல்ல எல்லாம் பிள்ளைகளுக்கு நான் இதை எழுத தான் கொடுப்பேன். அவங்க கேட்பாங்க சார் டியூட்டை ஃபோட்டோ காப்பி நான் சொன்னேன் இதை எழுதினா தான் உங்களுக்கு மைண்டுக்கு வரும். அப்போ எழுதிட்டு பிள்ளைங்க நம்ம என்ன செய்வோம், கம்ப்யூட்டரில் வந்து இதை வச்சு ரன் பண்ணுவோம். ஓகே, எத்தனை எழுதிட்டீங்க? 6 எழுதுங்க. ரைட், எழுதிட்டு சொல்லுங்க. ரிஸ்னி விளங்குதா எழுத்தலாம்? ரிஸ்னி. ஓம். ஓகே, ரைட். எழுதியாச்சு சார். எழுதியாச்சா? ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? இல்ல சார். ஓகே, ஃபாத்தி மாதிரி எழுதுங்க. ஓகே. எழுதியாச்சு சார். எழுதிட்டீங்களா? ஓகே, ஃபைன். ஓகே.
ரைட் ஃபாத்திமா நபா ஓகேவா? கொஞ்சம் இருங்க தம்பி, அதை அவ எழுதிட்டு முடிச்சுன்னு சொல்லுவா. ஓகே சார். ம். ரைட் எழுதிட்டீங்களா ஃபாத்திமா? ஓகேயா? ஓகே. ஓகேயா? ரைட் ஓகே பிள்ளைங்களா. ரைட் இப்போ போவோம் பாருங்க. இப்போ அதுக்கு உதாரணம் பாருங்க. அதாவது செல்லுபடியாகும் சில உதாரணங்கள் இதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதாவது சம் டோட்டல் இந்த மாதிரி பேர் தான் அதில் கொடுக்கணும். நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள இந்த மாதிரி நேம்ஸ் கொடுக்கணும். இது எழுதிக்கொள்ளுங்க. அதான் நம்ம நேம் கொடுக்கக்குள்ள ஃபர்ஸ்ட் காலுக்கு நேம் கொடுக்கக்குள்ள பிள்ளைகள் சரியா இந்த மாதிரி நேம்ஸ் வேணும். இதை எழுதிக்கொள்ளுங்க. இதை எழுதிக்கொள்ளுங்க. செல்லு இதை எழுதிக்கொள்ளுங்க. ரைட் இது ஃபுல்லாக எழுதிக்கொள்ளுங்க. நான் சின்ன ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ஒரு பஸ்கல் ப்ரோக்ராம் ஒன்று கொஞ்சம் பார்ப்போம். சரியா? ஏன்னா இந்த ரன் பண்ணாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பஸ்கல் ஒன்று பேசிக் பஸ்கல் லைட்டாக காட்டுறேன். சரியா? ஸ்க்ரீன் உங்களுக்கு அந்த நோட் எழுதுங்க. லைட்டாக காட்டுறேன் பிள்ளைங்க, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். ம். எழுதியாச்சு. கொஞ்சம் இருங்க நான் கீழே உள்ளதே எழுதுங்க பிள்ளைகள். சார் வீடியோ கொடுத்தா வீடியோ வருதா? வந்திருக்கா? வீடியோ வந்திருக்கா பிள்ளைகள்? இல்ல சார். இல்ல இல்ல சார். சார். கொஞ்சம் இருங்க ஒரு நிமிஷம்.
மற்ற ஒரு வீடியோ ஓப்பன் ஆகுதுல பிள்ளைகள். ம். சார் கீரைக்குள்ளதை வெளியாச்சு சார். எழுதிட்டீங்களா? கொஞ்சம் இருங்க, நான் பார்ப்பேன். ம். என்னன்னா ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, ரன் ஆகிக்கிட்டு ப்ளே ஆகுது இல்லை. ஸ்க்ரீன் விளங்குதான்னு பாருங்க. யூடியூப் விளங்குதா? ஓ சார். இல்ல யூடியூப் விளங்கலையா? விளங்கலையா பிள்ளைகள்? நோ. இல்ல சார். இல்ல சார். விளங்கல சார். இல்ல சார். இப்போ பாருங்க, இப்போ பாருங்க. இப்போ பாருங்க. இப்போ பாருங்க. விளங்குது சார். விளங்குது இல்லையா? விளங்குது. ஓ விளங்குது சார். என்னது கவரேஜ் இஷ்யூ தெரியுதா? கவரேஜ் இல்லையோ? இல்ல விளங்குது. விளங்குது தானே? அந்த வீடியோ வரணுமே, அது இன்னும் ஹைலைட் ஆகிருக்கு, எனக்கு தான் ஸ்டக் ஆகிருக்கு. பார்ப்போம். 5G கவரேஜ் தான் எடுத்திருக்கேன், அப்பயே கொஞ்சம் ப்ராப்ளம் காட்டுது. பாருங்க, ஓகேயா? பாருங்க, கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மாணவர்களே வணக்கம். இன்றைய தினம் தரம் 11 தகவல் தொடர்பாடல் தொல்பவியல் பாடத்திலுள்ள அலகு 1 பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக செய்நிரல்களை எழுதுதல் என்ற பாடத்திலுள்ள பெஸ்கேல் மொழி பற்றின பாடத்தின் ஒரு அறிமுகத்தை பார்க்கலாம். இங்கு கணனி மொழி ஒரு அறிமுகம், கணனி மொழி பற்றிய ஒரு அறிமுகத்தை பார்ப்போம். அதைத் தொடர்ந்து இங்கு பயன்படுத்தப்படும் மொழிபெயர்ப்பி, கணனி மொழியில் என்னென்ன மொழிபெயர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் அது பற்றின விளக்கங்களை தெளிவாக பார்க்கலாம். இப்போ மொழி என்று சொன்னால் என்ன? மொழி ஏன் உருவாக்கப்படுகின்றது? ஒருவர் இன்னொருவரிடம் தொடர்பாடலை மேற்கொள்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது மொழி. இப்போ நாங்கள் கதைக்கிறோம் என்றால் ஒரு நம்ம நாங்கள் கதைக்கிறது இன்னொருத்தருக்கு விளங்க வேணும் என்று சொன்னால் ஒரு மொழி ஒன்று தேவை. மொழி மூலம்தான் நாங்கள் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ மனிதனின் தேவைகளிற்காக உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்படும் மொழிகள் தான் மனித மொழிகள் என்று சொல்கிறது. மனித மொழிகள் என்றால் இப்போ உதாரணமாக நாங்கள் கதைக்கிற தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, மலையாளம், ஹிந்தி அப்படி நிறைய மொழிகள் இருக்குது. ஏறத்தாழ 6500க்கும் மேற்பட்ட மனித மொழிகள் உலகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவை இப்போ அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் கணனி மொழி. இப்போ மனிதனினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை புரிந்து கொண்டு கணனி செயற்படுவதற்கு அல்லது மனிதன் கணனியுடன் தொடர்பாடலை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் மொழிகள்தான் கணனி மொழிகள் அல்லது கணனி செயலாக்க மொழிகள், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறது. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் கணனி மொழி என்றால் என்னன்னு. அதாவது மனிதனினால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை விளங்கி கொண்டு கணனி செயற்படுவதற்கு அல்லது மனிதன் கணனியுடன் தொடர்பாடலை மேற்கொள்வதற்கு, மனிதன் கணனியுடன் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு தொடர்பாடலை மேற்கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் மொழிகள் தான் எவ்வாறு அழைக்கப்படும்? கணனி மொழிகள் என்று அழைக்கப்படும். சரியோ? அடுத்ததாக பார்ப்போம், கணனி மொழி உருவாகிய கணனி உருவாகிக்குள்ள
ஒரு மொழி பயன்படுத்தப்பட்டது. அப்போ கணனி உருவாகிய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி வந்து என்ன? கணனியில் பயன்படுத்தப்பட்ட மொழி இயந்திர மொழி. இந்த இயந்திர மொழி மட்டும்தான் ஆரம்ப காலத்தில் கணனி உருவாகிய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து பைனரி கோடை கொண்டதாக இருக்கும். அதாவது 0, 1 ஆகிய 2 டிஜிட்ஸையும் எடுக்கும். அது ரெண்டும் தான் கணனியினால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது இயந்திர மொழி. அடுத்து இயந்திர மொழியை அடுத்ததாக ஒருங்கு சேர்ப்பி மொழி அசம்பிளி லாங்குவேஜ் என்றது உருவாக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. இது வந்து இங்கு குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டது. சில சொற்கள் குறியீடுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு கணனி மொழியாக இருந்தது. ஒருங்கு சேர்ப்பு மொழியை வந்து கணனியினால் நேரடியாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் கணனியினால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி எது? இயந்திர மொழி. அப்போ இயந்திர மொழியில் இருந்தால் தான் கணனிக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் தமிழர்கள் என்றால் தமிழில் பேசினால்தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஹிந்தியில் பேசினால் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரி கணனினால் விளங்கிக் கொள்ளக்கூடிய மொழி வந்து என்ன? இயந்திர மொழி. அப்போ இயந்திர மொழி எந்த மொழியாக இருந்தாலும் கணனி வந்து இயந்திர மொழியாக மாற்றித்தான் விளங்கிக் கொள்ளும். சரியோ? அப்போ ஒருங்கு சேர்ப்பு மொழியையும் நாங்கள் என்னவா மாற்ற வேணும்? இயந்திர மொழியாக மாற்றினால்தான் கணனியினால் அதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ ஒருங்கு சேர்ப்பி மொழியானது ஒருங்கு சேர்ப்பி என்ற ஒரு மொழிபெயர்ப்பி மூலம் அசெம்பிளர்ன்னு சொல்கிறது. அந்த மொழிபெயர்ப்பி மூலம்தான் என்னவா இயந்திர மொழியாக மாற்றப்பட்டு கணனியினால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக மாற்றப்படுகின்றது. சரியோ? அதனை அடுத்து முதலாவதாக இயந்திர மொழி பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக அசெம்பிளி லாங்குவேஜ் ஒருங்கு சேர்ப்பி மொழி பயன்படுத்தப்பட்டது. இறுதியாகத்தான் என்ன மொழி பயன்படுத்தப்பட்டது? உயர்மட்ட கணனி மொழிகள் உருவாக்கப்பட்டது. இறுதியாக இப்போ தற்காலத்தில் வந்து பயன்படுத்தப்படுற கணனி மொழிகள் வந்து என்ன? உயர்மட்ட கணனி மொழிகளாக இருக்கும். அதாவது ஹை லெவல் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ், ஹை லெவல் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட கணனி மொழிகள் தான் தற்போது பயன்படுத்தப்படுது. இப்போ அந்த உயர்மட்ட கணனி மொழிகள் தான் தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் கணனி மொழியாக உள்ளது. இப்போ ஏறத்தாழ 800க்கும் மேற்பட்ட கணனி மொழிகள் உண்டு. இவை வந்து மனிதனினால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது மனிதனால் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆங்கில சொற்பதங்களை உள்ளடக்கியதாக இது காணப்படுகின்றது. அதனால் மனிதனினால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளையும் கணனியினால் நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியுமா? இல்லை. அதுவும் வந்து என்ன? இயந்திர மொழியாக மாற்றப்பட்டால்தான் உயர்மட்ட கணனி மொழியும் கணனியினால் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை உயர்மட்ட கணனி மொழி செய்நிரல்கள் வந்து மொழிபெயர்ப்பிகள் மூலம் இயந்திர மொழியாக மாற்றப்பட்டு தான் கணனியினால் விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். அப்போ மொழிபெயர் Work is a pain in the apps. My files are in this app. My chat's in this app. Projects in that. மொழிபெயர்ப்பிகள் என்றால் என்ன? 2 வகையான மொழிபெயர்ப்பிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒன்று வரிமொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் என்று சொல்கிறது. 2வது தொகுப்பி கம்பைலர் என்று சொல்கிறது. அப்போ முதலாவது வரிமொழி மாற்றி என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், இப்போ உயர்மட்ட கணனி மொழியில் நாம் எழுதிய செய்நிரல்களின் ஒவ்வொரு வரிகளையும், இப்போ ஒவ்வொரு வரியாக எழுதுவோம், நிறைய வரிகள் எழுதுவோம் செய்நிரல்கள். அந்த ஒவ்வொரு செய்நிரல்களின் ஒவ்வொரு வரிகளையும் தனித்தனியாக வாசித்து மொழிபெயர்ப்பது தான் எவ்வாறு அழைக்கப்படும்? அந்த மொழிபெயர்ப்பி தான் வரிமொழி மாற்றி இன்டர்பிரிட்டர் என்று சொல்கிறது. அடுத்த 2வது பார்த்தோம் என்றால் தொகுப்பி கம்பைலர். அது வந்து உயர்மட்ட கணனி மொழியில் எழுதப்படும் செய்நிரல்களை முழுமையாக வாசித்து மொழிபெயர்க்கும். இப்போ முழு செய்நிரல்களையும் வாசித்து, நாங்கள் ஒரு செய்நிரல் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எழுதுகிறோம் கோடிங் என்றால், அது அவ்வளோத்தையும் வாசித்து அதை அப்படியே ஒன்றடியாக இயந்திர மொழியாக மாற்றுது. இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளில் சிலது வந்து வரிமொழி மாற்றி மூலமும் சிலது தொகுப்பி மூலமும் மொழிபெயர்க்கப்படுகிறது. எவ்வகையான மொழிபெயர்ப்பி என்பது வந்து அந்த உயர்மட்ட கணனி மொழி உருவாக்கப்படும் போதுதான் அந்த உருவாக்குபவர்களினால் தீர்மானிக்கப்படுகின்றது.
சரியோ? இப்போ நாங்கள் தீர்மானிக்க இயலாது கம்பைலரை பாவிக்கிறதா இன்டர்பிரிட்டரை பாவிக்கிறதான்ட்டு நாங்கள் யூசர் வந்து யூசரோ டெவலப்பரோ தீர்மானிக்க முடியாது. அது உருவாக்கப்படும் போது அந்த யார் 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 உருவாக்கினமோ அவைகளால் தான் அது தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ உயர்மட்ட கணனி மொழிகளுக்கு வந்து பல உதாரணங்கள் உண்டு. இப்போ முதலில் உருவாக்கப்பட்ட உயர்மட்ட கணனி மொழி தான் ஃபோர்ட்ரன். நீங்கள் 10ஆம் ஆண்டு இங்க கொஞ்சம் லீக்கோலாம் 10ஆம் பிள்ளைகள் ஆண்டில் இது பற்றிய பிள்ளைகள் இதை கொஞ்சம் லீக்கோலிங்களா? போர்ட்ரன், பஸ்கல், சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அந்த கணினி மொழிகளில் போட்டு கொஞ்சம் எழுதிக்கிறீங்களா? எழுமா பிள்ளைகள் ஓகே சார். எழுதிக்க நோட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் டீப்பாக இருந்தனால தான் இந்த வீடியோ போட்டேன். இது பாட்டு வீடியோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பஸ்கல் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் தான், 10 மினிட்ஸ் வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் படிப்போம். ஓகே டன். எழுதிட்டீங்களா? அறிந்திருப்பீர்கள். ஃபோர்ட்ரன் என்று சொல்கிறது இதுன்ற விரிவு வந்து ஃபெர்மியோலா டிரான்ஸ்லேட்டர் என்று சொல்கிறது. இது 1957ஆம் ஆண்டு காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இது தற்காலத்திலும் கணித வேலைகளிற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது முதல் உருவாக்கப்பட்டாலும் தற்காலத்தில் கணித வேலைகளிற்காக தற்காலத்திலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு உயர்மட்ட கணனி மொழியாகும். இவை தவிர நிறைய உயர்மட்ட கணனி மொழிகள் உண்டு. இப்போ நீங்கள் படிக்க போகிற பெஸ்கேல்ன்றது வந்து ஒரு உயர்மட்ட கணனி மொழி. மற்ற சி ப்ளஸ் ப்ளஸ், C#, விஷுவல் பேசிக், VB, பைத்தான், ஜாவா, பேர்ல்னு சொல்லி நிறைய உயர்மட்ட கணனி மொழிகள் உண்டு. சரியோ? இப்போ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு கணனி மொழி பற்றிய ஒரு அறிமுகம் ஒன்று கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பெஸ்கேல் கணனி மொழி பற்றிய அறிமுகம், பெஸ்கேல் கணனி மொழியை எமது கணனியில் எப்படி நிறுவுறது, அதை இன்ஸ்டால் பண்ணுறது, செய்நிரல்களில் பயன்படுத்தப்படும் மாறிலி, தரவு வகை ஆகியன பற்றி ஒரு விளக்கத்தை பார்க்கலாம். நன்றி. ஓகே பிள்ளைகள், இந்த அடுத்த கிளாஸ் இன்னொரு லிங்க் ஒன்று இருக்கு, அதுன்னு பார்ப்போம். ஓகே, பஸ்கல்ல வந்து அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களா? ஏழுமா அன்னைக்கு பிள்ளை இன்ஸ்டால் பண்ணிக்க ஏழுமா? இன்ஸ்டால் பண்ணிக்க ஏழுமா இன்றைக்கு? கஷ்டம் சார். கஷ்டம்னா ரைட். ஓகே, ரைட். சரி சரி, அடுத்த கிளாஸ் செய்வோம். அடுத்த கிளாஸ் செய்வோம். ரைட் பிள்ளைங்க, இப்போ வந்து நம்ம அது எழுதிட்டீங்க தானேண்ணா? இப்போ வந்து நேர்மறை முழு எண்கள்னா நேர்மறை மெய் எண் என்றால் மற்றது பூலியன், ஸ்ட்ரிங், இதை பற்றி கொஞ்சம் நோட்ஸ் கொஞ்சம் இருந்தால் தான் நம்ம வந்து என்ன செய்யலாம், ஒரு ஃபஸ்ட்கெல்லாம் ரன் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்கெல்லாம் ரன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ அடுத்த கிளாஸில் வந்து அந்த ஃபஸ்ட்கெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பார்த்துட்டு ஃபஸ்ட்கல் என்னென்னு பார்த்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே சார். ரைட். உங்களுக்கு அந்த டியூட்டர் போட்டு லைனில் இருங்க. கொஞ்சம் இருங்க, லைனில் இருங்க, டியூட்டர் போட்டு விட்றேன். எல்லாம் யாரும் கொடுக்குறது இல்லை, பிரிண்ட் அவுட் பண்ணி நீங்களே படிக்கணும். சரி, 5 பேரும் தொடர்ந்து கிளாஸ் வரீங்க தானே? எல்லாம் வரணும் தொடர்ந்து கிளாஸ். ரைட், பிள்ளை அனுப்புகிறேன்.
ரைட் இந்த நோட்ஸ் ஹலோ லைனில் இருங்க பிள்ளைகள் ஹலோ ஓகே சார். ஓகே Okay, sir. லைனில் இருங்க லைனில் இருங்க யார் லிஸ்ட் லெஃப்ட் ஆனா அபிஷேக். ம். So I'm writing an essay on cats. Cats in art history. I'm an art history major, and this final is due on Friday. Same day, I'm going on a road trip with my best friend Gabby. Luckily, I write with Grammarly. What once took me hours now takes minutes. ஸ்கிரீன் விளங்குது இல்லை சார். ஸ்க்ரீன் ஏதோ விளங்குதாலே வந்துருச்சா ஸ்கிரீன் விளங்குது இல்லை சார். விளங்குதா வருது கொஞ்சம் இருங்க அந்த ஃபைலை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த 2 மினிட்ஸில் வருது சரி ஓகே இந்த வந்துடும் போயிடாங்க லெஃப்ட் ஆவாங்க ஓகே சார். பாருங்க வந்திருக்கான் பிள்ளைங்க வந்திருக்கா வருதா தம்பி வந்திருக்கா ஓ சார். ரைட் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்களா டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க அது முக்கியமான டியூட்டை அதில் இருக்கிற ஒரு 20 பாருங்க முதல்ல முக்கியமான நோட்ஸ் அது பாருங்க தம்பி நம்ப பாத்திமா நவ்வா டவுன்லோட் பண்ணிட்டீங்களா ஓம் sir, பண்ணிருந்தீங்க. சரி ஏதாவது மெசேஜ் பண்ணுங்க எனக்கு நம்ப அனுப்புனேன் சரி ஓகே டவுன்லோட் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க பண்ணிட்டு
ரைட், எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார். எல்லாம் ஓகேயா? Sir, 1 minute, sir. ஓகே ஓகே, ரைட். சொல்லுங்க. பண்ணவங்க லெஃப்ட் ஆகுங்க. குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. பண்ணவங்க லெஃப்ட் ஆகுங்க. Thank you, sir. Bye, sir. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. Okay, sir. ஓகே வேணேப்பா. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. நீ படிச்சது விளங்கிச்சா உங்களுக்கு? மாற்றி நம்ம என்ன கமெண்ட் சொல்கிறீங்க? படிச்சதெல்லாம் விளங்கிச்சா? எப்படி Om, sir. புரிஞ்சிச்சா? Varanga, sir. கிளியராக இருந்துச்சா? ரைட். Om, sir. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. Thank you, sir. ஓகே. ரின்சி ஓகே? Okay, sir. Good night, ரிஷ்னி sir. Bye, ஓகே, sir. பாய். ஓகே சார். ஓகே, பாய்.